இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் நித்தியத்திற்குரியவர்களாய் உன்னதத்திற்குரியவர்களாய் பரம எருசலேமின் உரிமை பங்காளிகளாய் பூமியின் ஜனங்கள் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளின் மதிய வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் தியான செய்திக்கு நேராக உங்களை வரவேற்கிறேன், அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று இரவு கடந்து நாளை மறுநாள் நாளைய தினம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடப் போகிறோம். அதற்கான ஆயத்தங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் நல்வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு இந்த நாளில் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நேற்றைய தினத்திலே நான் செய்தியிலே கூறியபடி கிறிஸ்து நித்தியமானவராய் இருக்கிறவரும் என்னென்றைக்கும் நித்திய காலமாய் இருக்க போகிறவருமாகிய நித்தியமானவராய் இருந்து கொண்டே இருக்கிறவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் தங்கள் உள்ளங்களிலே பெற்றுக்கொள்ள, அவர் எங்கள் உள்ளங்களிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவா எங்கள் உள்ளங்களிலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அனைவருடைய உள்ளங்களிலும் கிறிஸ்துவின் சமாதானம் நின்று நிலவட்டும் என்று வாழ்த்தி, கிறிஸ்துவில்லாத பண்டிகை ஆசரிப்புகளை தயவு கூர்ந்து தவிர்த்து விடுங்கள். தேவனுக்கு கோபமூட்டாதீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவில்லாத வெளிவேட கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகள் எல்லாம் தேவனுக்கு துக்கத்தை வரவழைக்கிறதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். முற்கால மிஷனரிகள், தெய்வீக புருஷர்கள் இந்த வார்த்தைகளை பல்வேறு நிலைகளிலே முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய உலக திருச்சபையிலே எந்த பிரிவு திருச்சபையாக இருந்தாலும் அங்கே கிறிஸ்துவின் பெயரால், இயேசுவின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரின் பெயரால், உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய பெயரால் ஆராதனைகளும் அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆராதனைகளிலே, அந்த தேவாலயங்களிலே, அந்த கூடுகைகளிலே எந்த ஒரு கிறிஸ்தவர்களுடைய கூட்டமைப்பில் கிறிஸ்துவுக்குள்ளே இடமில்லை. கிறிஸ்து வெளியே நிற்கிறார். ஆனால் உள்ளே கிறிஸ்துவின் பெயரால் கொண்டாட்டங்களும் அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து வெளியே வேடிக்கை பார்க்கிறவராய் நின்று கொண்டிருக்கிறார் என்று அவரவர் தம் போக்கிலேயே தங்களுடைய ஊழிய காலங்களிலே அந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார்கள். தங்கள் புத்தகங்களிலே எழுதியும் வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை. பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஆங்கிலேய திருச்சபைகளிலே, ஐரோப்பிய, அமெரிக்க திருச்சபைகளிலே வெள்ளையின ஜனங்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் இடையிலே
வெள்ளை இனத்தவர்கள் ஆராதிக்கிற கிறிஸ்துவின் ஆலயங்களிலே கருப்பினத்தவர்கள் வெளியே அமர்ந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் இந்தியாவிலும் அப்படித்தான் இருந்தது ஒரு காலத்தில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றும் அந்த நிலைப்பாடுகள் மனதளவிலே எல்லாருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளிப்படையாக காண்பிக்கவில்லை என்றாலும், வெளிப்படையாக காண்பிக்காததன் காரணம் என்ன? காணிக்கை. அவர்களுக்கு உள்ளே இடம் கொடுக்கவில்லை என்றால் தங்களுடைய வருவாய் குறைந்து போகும். அதற்காக அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். மற்ற மக்களினங்களை, அது எந்த ஜாதியாராக இருந்தாலும் சரி, அவரவர் தங்களுக்கென்று ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிற திருச்சபைகளிலே, கிறிஸ்தவ ஆலயங்களிலே மற்ற இன மக்களை வேண்டா வெறுப்பாக உள்ளே அனுமதிக்கிறார்கள். எதற்காக? காணிக்கைகள், தசம பாகங்கள், நன்கொடைகளுக்காக. ஏனெனில் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் அவர்களுடைய காணிக்கைகளும் தசம பாகங்களும் நன்கொடைகளும் இவர்களுக்கு கிடைக்காது. ஒரே நோக்கம், உள்நோக்கம் இதுவே. ஆனால் மனதளவிலே அவர்களுடைய உள்ளங்களிலே வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜாதிய காழ்ப்புணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் ஒரு கதை சொல்லுவார்கள். என்ன கதை? அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, ஜெர்மனியிலே, பிரான்சிலே, மேலை நாடுகளிலே கருப்பின நீக்ரோக்களுக்கு திருச்சபைகளுக்குள்ளே இடமில்லை. அவர்கள் வெளியே அமர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது தூரத்திலே புறமதிலின் புறப்பகுதியிலே வெளிப்புறத்திலே நின்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அங்கே அவர்கள் மத்தியிலே வேறொருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே வினாவுகிறார்கள். அவரும் சொல்லுகிறாராம், அவர்கள் என்னைத்தான் ஆராதிக்கிறார்கள், ஆனால் உள்ளே நான் இல்லை. அதாவது அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவர்களை தம் மண்டையிலே சேர்த்துக் கொண்டவர். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் நிற வித்தியாசம், இன வித்தியாசத்தை, ஜாதி வித்தியாசத்தை பார்த்து திருச்சபைகளிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவ்விடங்களில் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை தம்மண்டையிலே சேர்த்துக் கொள்ளாத இடங்களிலே, காணிக்கையாக சேர்த்துக் கொள்கிற இடத்திலையும் கிறிஸ்து இருக்க மாட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறீங்க, எல்லாரும் அலேலியா சொல்றீங்க, எல்லாரும் தசமபாகம் கொடுக்குறீங்க, எல்லாரும் காணிக்கை கொடுக்கிறீர்கள், எல்லாரும் நன்கொடை கொடுக்கிறீர்கள். ஆனால் மனதார அவர்களுடைய இருப்பு திருச்சபைகளிலே உங்களுக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட இடங்களிலே கிறிஸ்துவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, பிதாவாகிய தேவனும் இல்லை. எல்லோரும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுபோலத்தான் அருமையானவர்களே, யாருக்குள்ளும் இன்றைய உலக கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லாத இடத்திலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, பாலகனாக மரியாளின் வயிற்றிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவோ, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனோ இல்லாத இடங்களிலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிறது. குத்தாட்டங்களும் அட்டூழியங்களும் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட இடங்களிலே கிறிஸ்து இல்லை, வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறார். பிதாவாகிய தேவனும் வெளியே நின்று கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெளியே நின்று அவர் பெயராலே நடப்பிக்கப்படுகிற கூத்துகளை, அட்டூழியங்களை கண்டு கண்ணீர் வடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் அவர் பெயராலே, கிறிஸ்துவின் பெயராலே, பிதாவின் பெயராலே நடப்பிக்கப்படுகிற அட்டூழியங்களை, அநீதிகளை, அருவருப்புகளை கண்டு கண்ணீர் வடிக்கிறார். இந்த பண்டிகை கொண்டாட்டம் அதற்கு தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை துக்கப்படுத்துகிற இந்த கொண்டாட்டங்கள் தேவையில்லை என்கிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள், நீங்கள் கொண்டாட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டி கொண்டாடுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வந்த பிற்பாடு கொண்டாட தொடங்குங்கள் அவரை. ஏனெனில் அவர் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அவள் உங்கள் திருச்சபைகளுக்குள் இருக்க வேண்டும். அது எந்த பிரிவு திருச்சபையா இருந்தாலும் சரி,
கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, புரட்டஸ்டாண்ட் திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபையாக இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்குள், உங்கள் நடுவிலே, உங்கள் மத்தியிலே, உங்களுக்குள் இல்லை என்றால் இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணாயிருக்கிறது. அவரை நீங்கள் தூக்கப்படுத்துகிறீர்கள். அவ்வளவுதான். அருமையானவர்களே, அதனாலே நான் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். அதை சொந்தமாக்கிக் கொள்வதும், சொந்தமாக்கி புறக்கணிப்பதும், அதை கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று தூதர்கள் பரமசேனையின் திரள், பரலோக தேவசேனை கபிரியேல் தூதனோடு தோன்றி பாடினார்கள். நான் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி நல்வாழ்த்துக்காக அந்த ஒரு வசனத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல். லூக்கா என்பவர் ரோமன். அவர் ஒரு வரலாற்றாசிரியர். அந்த வரலாற்றாசிரியர் அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினவரும் அவரே. அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினவரும் அவரே. இந்த லூக்கா அவர் ஒரு மருத்துவரும் கூட. மருத்துவர், வரலாற்றாசிரியரும் ரோமனும் ஆகிய இந்த லூக்கா தன்னுடைய நற்செய்தி நூலிலே பதிவு செய்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரையான வசனங்களிலே, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே 13ஆம் வசனம், லூக்கா 2:13. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். என்ன மூன்று வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிடத்திற்குள் விவரித்து கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறி நம்முடைய தொடர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் தொடர் செய்திக்கு வருகிறேன். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டங்கள், ஆசரிப்புகள் அனைத்தும் தேவனுக்கு, உன்னதத்தில் இருக்கிற பரலோக தேவனாகிய நித்திய பிதாவாகிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின, மாற்றமில்லாதவரும் மாறுபாடில்லாதவரும் மாறுதலுக்குட்படாதவரும் ஒருவராலும் ஒரு காலம் மாற்றப்படக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லாத கொண்டாட்டங்கள் தேவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும், தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும், தேவனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் தேவையே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கொண்டாடாதிருங்கள். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஏது சாதாரணமான ஒரு நாளாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கிறிஸ்து இல்லாத பண்டிகை கொண்டாட்டங்கள் தேவையில்லை, புறக்கணித்து விடுங்கள். இல்லை, அட்டூழியங்கள் அநியாயமாய் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை வேடம் தரித்து கொண்டாடுவீர்கள் என்றால் அது தேவனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த துக்கம் அவருக்கு கோபத்தை, எரிச்சலை மூட்டுகிறது. அந்த எரிச்சலின் உக்கிரம் உங்களை அழிப்பதற்குரிய கோபத்தை கொண்டு வருகிறது. நினைத்துக் கொள்ள வேண்டும். சுனாமி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஏற்பட்ட கோபம் எண்ணிக்கொள்ளுங்கள், மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் பண்டிகை கொண்டாடுகிறீர்கள் என்றால் முதலாவது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதாக இருக்கட்டும். இரண்டாவது, பூமியிலே சமாதானம் பெருகுகிறதாக இருக்கட்டும். உங்களுடைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசரிப்புகள், கொண்டாட்டங்கள் அனைத்தும் பூமியின் மக்களினங்களின் மேல், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல சகல மக்களினங்களின் மேலும், ஆளுகிறவர்கள் மேலும், அதிகாரிகளின் மேலும், தள்ளப்பட்டோர் மேலும், புறக்கணிக்கப்பட்டோர் மேலும் பாகுபாடின்றி பூமியிலே சமாதானம் பெருகத்தக்கதாக இருக்கட்டும். உங்களுடைய பண்டிகை கொண்டாட்டங்கள், இல்லாத பண்டிகை கொண்டாட்டங்களிலே கிறிஸ்துவை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள், பிதாவாகிய தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள், சக மனிதர்களை துக்கப்படுத்துகிறீர்கள், உங்கள் குடும்ப அங்கத்தினர்களையே துக்கப்படுத்துகிறீர்கள், திருச்சபை அங்கத்தினர்களையே துக்கப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய அட்டூழியங்கள், கொண்டாட்டங்கள் திருச்சபையில் ஒரு பகுதி விசுவாசிகளை துக்கப்படுத்துகிறது, அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது, சமாதானத்தை கொண்டு வரவில்லை. அப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை தவிர்த்து விடுங்கள் என்ற ஆலோசனையாக சொல்லுகிறேன். நீங்கள் கொண்டாட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது தேவனுக்கேற்ற, தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதாக இருக்கட்டும். அந்த கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவை ஆராதிக்காத மற்ற ஜனங்களுக்கும், கிறிஸ்துவை ஆராதிக்கிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிறவர்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கட்டும். இல்லாத கொண்டாட்டங்கள் உங்கள் அழிவை உங்கள் உச்சம் தலைகளின் மேல் இறங்க செய்கிறதாக இருக்கும். ஏனெனில் அது தேவனுக்கு துக்கம் உண்டாக்குகிறது. அது தேவனுக்கு, அங்கு சங்கீதம் அதைத்தான் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் யார் பெயரால் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறீர்களோ அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோபத்தை வரவழைக்கிறது, பிதாவாகிய தேவனை துக்கப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை துக்கப்படுத்துகிறது. அந்த துக்கம் எரிச்சலாக மாறுகிறது, அந்த எரிச்சல் கோபமாக மாறுகிறது, அந்த கோபத்தின் உக்கிரம் தண்டனை தீர்ப்பாக இறங்குகிறது. அதற்கு வழி தேடாதிருங்கள் அன்பான கிறிஸ்தவர்களே. மூன்றாவது, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். முதலாவது இந்த பிரியம். தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். தாம் உண்டாக்கின தம்முடைய சாயலிலே, தம்முடைய தோற்ற வடிவத்திலே தாம் உண்டாக்கின இந்த பூமியின் மனிதர்களின் மேல் பிரியமாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார், அவர்களை நேசிக்கிறார். ஆனால் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கிறிஸ்தவ போதகனே, கிறிஸ்தவ ஊழியக்காரனே, கிறிஸ்தவ போதகரே, கிறிஸ்தவ தீர்க்கதரிசியே, கிறிஸ்தவ அப்போஸ்தலனே, நீ உன் திருச்சபையிலே வந்திருக்கிற, கூடியிருக்கிற, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்திலே கலந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒன்று போல நேசிக்கிறாயா? அதிக காணிக்கை கொடுக்கிறவனுக்கு முன்னுரிமையும், உனக்கு அதிகமாய் காணிக்கை கொடுக்கிறவனுக்கு முன்னுரிமையும், காணிக்கையே தர வக்கில்லாதவனை புறக்கணித்து அவனை வெளியேயும் தள்ளி வைத்திருக்கிறாயா? உன்னுடைய திருச்சபையில எத்தனை ஆத்துமாக்கள் உன்னை போல கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட முடியாமல், புத்தாடைகளை, புதிய துணிகளை உடுத்திக் கொள்ள முடியாமல், அன்று ஒரு நாளாகிலும் இனிமையாக நன்றாக உணவருந்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் உன் ஆலயத்தில் இருக்கிறார்கள்? எண்ணி பார்த்தாயா? நினைத்து பார்த்திருக்கிறாயா? உன்னை போல் பிறனை நேசித்திருக்கிறாயா? உன் திருச்சபை அங்கத்தினர்களை, உன் குடும்ப அங்கத்தினர்களை, நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய், உன் குடும்பத்தின் உடன்பிறப்புகள், குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவேளை உணவுக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணி பார்த்திருக்கிறாயா? உனக்கு மனுஷர் மேல் பிரியம் இருக்கிறதா? உன் உடன் பிறந்தவர்கள், உன் குடும்ப உறுப்பினர்கள், இரத்த சம்பந்தமான உறவுகளிடத்திலேயே உனக்கு பிரியம் இல்லையே. நீ கிறிஸ்துவை ஆராதிக்க போகிறாயா? கொண்டாடுகிறாயா?
யோசித்துப்பார். சக மனிதர்களை எப்பொழுதும் நேசிக்க தவறிவிடுகிறாயோ? சக மனிதர்களை உன்னை போல அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தில் அவர்களை மகிழ்ச்சி அடைய சந்தோஷப்படுத்த மறந்து போகிறாயோ? உன் பண்டிகை ஆசரிப்புகள் கொண்டாட்டங்கள் அனைத்தும் வீணானவைகளே, தேவனுக்கு கோபமூட்டுகிறவைகளாய் இருக்கிறது, தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சக மனிதர்களை உன் அருகிலே காணப்படுகிற, உன் அருகிலே அமர்ந்திருக்கிற, உன் அண்டை வீட்டிலே இருக்கிற, உன் சமுதாயத்திலே இருக்கிற, உன் பகுதியிலே இருக்கிற மாற்று மக்களினங்களின் மேல் கரிசனையற்றவனாய், அந்நிய ஜனங்களின் மேல் பிரியமற்றவனாய் இருக்கிற நீ எப்படி கிறிஸ்துவின் மேல் அன்பு கூற முடியும்? தேவனின் மேல் அன்பு கூற முடியும்? முடியாது, ஒரு காலம் முடியாது. நீ அடிப்படையிலே எங்கே தவறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டங்கள் தேவையற்றது, அது வீணானது. அப்படி கொண்டாடுவீர்கள் என்றால் மனுஷர் மேல் பிரியமில்லாத கொண்டாட்டங்கள், சக மனிதர்கள் மேல், ஒரே திருச்சபையின் அனைத்து அங்கத்தினர்களின் மேலும் ஒன்று போல பிரியங்காட்டாத, அங்கே ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடிக்கிற கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, போதகர்களே, பாஸ்டர்களே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, நீ எந்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய பண்டிகை ஆசரிப்புகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணானவைகள். அது தேவனை துக்கப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது, கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறது. அதனுடைய வெளிப்பாடு உக்கிர கோபமாய் தண்டனை தீர்ப்பாய் வரப்போகிறது. அதனால் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, அட்டூழியங்கள் நிறைந்த, அருவருப்புகள், காம இச்சைகள் நிறைந்த, மதுபான வெறி மிகுந்த, மிருகங்கள் பறவைகளுடைய ரத்தம் சிந்துதல் நிறுத்தப்படும்படியாக கிறிஸ்து மனிதகுமாரனாக பிறந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து தம்மையே இரத்த பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, உங்கள் அனைவருடைய மீட்பின் பலியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆனால் கிறிஸ்து பிறந்த நாள், இரட்சகர் பிறந்த நாளிலே அநேகமாயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான மாடுகள், கோடிக்கணக்கான பன்றிகள், கோடிக்கணக்கான கோழிகள் ரத்தம் சிந்தி மறிக்கின்றன. இந்த இரத்த பலிகள் எல்லாம் வீணான ஆடம்பரங்களோடு கிறிஸ்துவில்லாமல் வெளிவேட பக்தி வேட கிறிஸ்தவர்களே, அப்படி பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களின் உச்சம் தலைகளின் மேல் இறங்கும். பூமிக்கும் அதனாலே கேடு. பூமியிலும் சமாதானம் கட்டளை வரவில்லை. அந்த வசனத்துக்கு மீறுகிறீர்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகத்தக்கதாக நீங்கள் பண்டிகை கொண்டாடுங்கள். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நினைவு கூர்ந்து கொண்டாடுங்கள். இல்லாத பண்டிகைகள் தேவ கோபத்தையே, தேவனுடைய உக்கிர தண்டனை தீர்ப்பையே பூமியின் ஜனங்களின் மேல், கிறிஸ்தவர்களின் மேல், சகல மக்களினங்களின் மேலும் கொண்டு வரும். அப்படிப்பட்ட பண்டிகை கொண்டாட்டங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை சற்று கடினமான வார்த்தைகளின் மூலமாய் உங்களுக்கு தந்து இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். இந்த நாளின் செய்திக்குரிய சிந்தனை பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வரையான வசனங்கள். நான் இந்த பகுதியை சற்று வேகமாக கொண்டு செல்கிறேன். முதலாவது அந்த வேத வசனங்களை படிக்கிறேன் உங்களோடு. உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 44ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வரையான 11 வசனங்கள். இதில் முதல் 4 அல்லது 5 வசனங்களை வாசித்து விட்டு விடுகிறேன்.
பிற்பகுதியை விவரிக்கிறது. அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்து கொண்டார். உங்கள் கிரியைகளில் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தரவழியும் பாழும் சாபமும் ஆயிற்று. நீங்கள் தூபங்காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினால் இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். பின்னும் எரேமியா சகல ஜனங்களையும் சகல ஸ்திரீகளையும் நோக்கி, எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதராகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானராக்கினிக்கு தூபம் காட்டவும் அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்திலும் செலுத்துவோம் என்று நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள். நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை ஸ்திரப்படுத்தினது மெய்யே, அவைகளை செலுத்தினதும் மெய்யே. ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனான என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருப்பேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனுஷர் எல்லாரும் ஒளிந்து தீர்மளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். ஆனாலும் பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள். அப்படியே எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க வந்த யூதரில் மீதியான அனைவரும் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ யாருடைய வார்த்தை மெய்ப்படும் என்று அறிவார்கள். நான் இவ்விடத்தில் உங்களை தண்டிப்பேன் என்று உங்களுக்கு விரோதமாய் சொன்ன என் வார்த்தைகள் மெய்ப்படும் என்று நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு இதுவே அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்ருவும் அவன் பிராணனை வாங்க தேடினவனுமாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தது போல நான் பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி இன்றைய நாளின் செய்தி, நம்முடைய இன்று நாளை தொடர்ந்து வருகிற புத்தாண்டு வரை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டங்கள் எத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை அறிவதற்கு துணை நிற்கும். இதையே நீங்கள் இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தின் செய்திகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒரு நிமிடம் தலை வணங்கி அதற்கேற்ற வண்ணமாய் இந்த நாளுக்குரிய செய்திகள் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் நம்மோடு பகிர்ந்து தரப்பட கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த பூமியிலே உம்முடைய வார்த்தையானவராய் அனுப்பி மரியாளின் வயிற்றிலே அதை மனித குமாரனாக மாற்றுருவாக்கம் செய்தீர். அந்த மாற்றுருவாக்கம் செய்யப்பட்ட மனித குமாரனாய இயேசுவை
உன்னதத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ராஜாவாகிய கிறிஸ்துவோடு இணைத்து அவரை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவாக மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தவும், பாடுபடவும், ரத்தம் சிந்தி மரிக்கவும், மனுக்குலத்தின் ஆத்தும ரட்சிப்பை உறுதிப்படுத்தவும் கிருபை செய்தீர். அவரை திரும்பவும் அப்படியே விட்டுவிடாமல், அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் இறங்க விடாமல், 3ஆம் நாள் அதிகாலையில் கிறிஸ்துவின் ஆவியை அவருக்குள் இறங்கி ஊற்றி அவரை உயிரோடு எழும்பி வர செய்தீர். உம்முடைய அந்த மகத்தான நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்த பரிசுத்த வல்லமையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றில் குழந்தையாக மனுஷகுமாரனாக பிறந்த நாளை நாங்கள் இந்த நாளிலும் நாளைய தினத்திலும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் இந்த பூமியின் மக்களினங்களின் மத்தியிலிருந்து சகல ஜாதிகளும் சகல வம்சங்களும் சகல பாசைக்காரருமாகிய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடுகின்ற போது அவர்கள் மூலமாய் சக மக்களினங்கள், பூமியின் மக்களினங்கள் துக்கப்படாதபடிக்கு, வருத்தப்படாதபடிக்கு இவர்களுடைய கொண்டாட்டங்கள் அனைத்தும் பூமியின் மக்களினங்களின் மேல் சமாதானத்தை வருவிக்கிறதற்காகவும், பரலோக தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகவும், சகல மனுஷர் மேலும் சக மனிதர்கள் அனைவர் மேலும் விருப்பு வெறுப்பற்ற பிரியத்தை, அன்பை வெளிப்படுத்துவதாகவும் காணப்பட, சமநிலை பிரமாணத்தை வெளிப்படுத்துவதாக காணப்பட, தேவர் இந்த நாளில் வருகிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் காலங்கள் மாற்றப்படுவதற்கு தேவரீர் உதவி செய்யும்படியாய், அதற்கேற்ற வண்ணமாய் இந்த நாளுக்குரிய செய்திகளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் தியானிக்க இருக்கிற வேத வசனங்களை இதனை கூறுகிறோம். அந்த வார்த்தைகளின் வழியாக தூய ஆவியானவர் நாங்கள் இந்த நாளின் செய்தியாக எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய், கற்பித்து தரும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். பேசுகிறவர் நீர், கேட்கிறவர்கள் நாங்கள். நீர்தாமே பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. கேட்கிற அனைவருடைய உள்ளங்களிலும் இந்த வார்த்தைகள் தெள்ள தெளிவாய் புரிய, விளங்கிக் கொள்ள, அவைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதான ஆற்றலை அவர்கள் உள்ளங்களிலே நீர் இறங்கச் செய்யும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் செய்திக்கு நேராக இந்த வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். தியானத்திலே ஜபத்தோடு இருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளிலே எவைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை பார்த்து அவைகளை கை கொள்ளுவோம். நன்மையானவைகளை, நலமானவைகளை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை உதறிவிடுவோம். அருமையானவர்களே, அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்ரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி. எரேமியா 44:20 வசனம். இந்த வசனத்தில் வேற ஒன்றுமில்லை. நாங்கள் யூதாவின் தேசத்திலே, யூதேயா தேசத்திலே, தெருக்களிலே, வீதிகளிலே, பட்டணங்களிலே, வீடுகளிலே, எருசலேமின் வீதிகளிலே எப்படி வானராக்கினிக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளுக்கு தூபவர்க்கங்களை காட்டி அவளை நமஸ்கரித்து அவளை விழுந்து பணிந்து ஆராதித்தோமோ, அப்படியே எகிப்திலும் நாங்கள் செய்ய போகிறோம் என்று வாக்குமூலம் கொடுத்தார்களே, அந்த ஜனங்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டார். அன்பான கிறிஸ்தவர்களே, அன்று யூதர்கள் செய்த அனைத்து அட்டூழியங்களையும் அருவருப்புகளையும் அவர் நினைத்து அவர் அதை மனதிலே வைத்துக் கொண்டார். ஏற்ற காலம் வரும் வரை அவர் காத்திருந்தார். அவர்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்தார். அதற்கும் அவர் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கீழ்ப்படியவில்லை. மீண்டும்
சங்காரத்திற்கும் பஞ்சத்திற்கும் பட்டயத்திற்கும் ஒப்புக் கொடுத்தார், கொள்ளை நோய்களுக்கும். அப்படியும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த உலக கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கோ கர்த்தருக்கோ பரிசுத்த ஆவியானவருக்கோ கீழ்ப்படியவில்லை. ஆனால் அவர்கள் மூவருடைய பெயரையும் நாம் நம்முடைய விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். அவரை துக்கப்படுத்துகிறோம். அவர் இவைகளை நினைத்திருக்கிறார், இவைகளை தம் மனதிலே வைத்திருக்கிறார். தக்க காலம், ஏற்ற காலம் வருகிற போது அதை தண்டனை தீர்ப்பாக இறங்க பண்ணுகிறார், இறங்க பண்ண போகிறார் இந்த பூமியின் மக்கள் இனங்களின் மேல். அன்று அதற்கு நீங்கள் காரணமாயிருக்க போகிறீர்கள், கிறிஸ்தவர்கள் காரணமாயிருக்க போகிறீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, 22ஆம் வசனம், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி கொடியற்ற அந்தர வழியும் பாலும் சாபமாய். ஆம், யூதர்கள் செய்த அக்கிரமம், தங்களை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய ஆவிகளுக்கும் அந்நிய தேவதைகளுக்கும் வானராக்கினிக்கும் பாகாலுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் இரத்தபான பலிகளை வார்த்து மாம்ச போஜன பலிகளை படைத்து அருவருக்கப்படத்தக்க தூபவர்க்கங்களை காட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தினபடியினால், அவைகளை நமஸ்கரித்தபடியினால், அவைகளுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினபடியினால் கர்த்தருடைய உக்கிர கோபம் யூதாவின் மேல் இறங்கிற்று, யூதா தேசத்தின் மேல் இறங்கிற்று. அதனாலே அந்த தேசம் பாலும் அவாந்தர வழியமாக்கப்பட்டது, சுடுகாடாய் வனாந்தரமாய் மாற்றப்பட்டது. அருமையானவர்களே, உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகளாய் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிற அநீதிகளும் அக்கிரமங்களும் தேவன் நினைத்திருக்கிறார், தம் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உக்கிர கோபம் பற்றி எரிய போகிறது, அது வரப்போகிறது, மகா கடூரமாய் வரப்போகிறது. அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லியிருக்கிறார். அவருடைய அக்கிரம் பட்சிக்கிற அக்னியாய் வருகிறது. அவருடைய யுத்த ராணுவ சேனை 20,000 கோடி அக்னி ஜுவாலைகளைப் போல கடந்து வருகிற குதிரை வீரர்களின் சேனை வருகிறது, கர்த்தருடைய சேனை. அவைகளுக்கு முன்பு தேசம், பூமி ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாயிருக்கும். ஆம், இன்று இந்த நாட்களிலே இந்த பூமி செழிப்பாயிருக்கிறது எல்லா நிலைகளிலும். அந்த சேனை கர்த்தருடைய உக்கிர கோபம் வருகிற போது, இறங்குகிற போது, தண்டனை தீர்ப்பாய் அனுப்பப்படுகிற போது, அந்த சேனைகளுக்கு முன்பு, கர்த்தருடைய யுத்த ராணுவத்திற்கு முன்பு அது ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாயிருக்கிற அந்த பூமி, அவைகளுக்கு பின்பு வனாந்தரமும் பாழுமாயிருக்கும், சுடுகாட்டை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கு என்ன நேரிட்டதோ அதே இந்த கடைசி நாட்களிலே பூமியின் மக்களினங்களுக்கு கிறிஸ்தவர்கள் நிமித்தம் ஏற்பட போகிறது. நீரோவின் நாட்களிலே காரணமே இன்றி நீரோ கட்டின அந்த மாளிகையிலே அமர்ந்து, உப்பரிக்கையிலே அமர்ந்து பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான். அந்த பட்டணத்திற்கு, அந்த மாளிகைக்கு அவனே தீ வைத்தான். ஆனால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய யூதர்களை அவர்களால் தான், கிறிஸ்தவர்களால் தான் நீரோவின், ரோம பேரரசன் நீரோவினுடைய மாளிகை, ரோம பேரரசின் பட்டணங்கள் தீப்பிடித்தெறிந்தது என்று சொல்லி பொய்யாய் குற்றம் சுமத்தி கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொன்று குவித்தான். மறந்து போகாதிருங்கள் தேவனுடைய தண்டனை தீர்ப்பு. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உலக கிறிஸ்தவர்களுடைய அக்கிரமத்தின் தண்டனை தீர்ப்பினுடைய எச்சரிப்பின் மணி சுனாமியாக வெளிப்பட்டது. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாள் துக்கத்தின் நாளாய், மரணத்தின் நாளாய், ஓலத்தின் நாளாய் உலகமெங்கும் துரித்தது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் நீங்கள்
உன்னதத்தில் இருக்கிற தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள், அவரை மகிமைப்படுத்தவில்லை. உலக கிறிஸ்தவர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களே, பண்டிகை கிறிஸ்தவர்களே, இன்றைய கிறிஸ்தவம் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையை கொண்டு வரவில்லை, பூமியிலே சமாதானத்தை கொண்டு வரவில்லை, சக மனிதர்களிடத்திலே பிரியத்தை கொண்டு வரவில்லை, அருவருப்புகளையும் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் அட்டூழியங்களையும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் பெயரால் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய உக்கிர கோபம் வரப்போகிறது. அதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நிறைவேறப் போகிறது. என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. கிறிஸ்து இல்லாத பண்டிகை கொண்டாட்டங்களை தவிர்த்து விடுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களை தவிர்த்து விடுங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தையும் செய்யாதிருங்கள். தண்டனை தீர்ப்பு வெகு உக்கிரமாய் வரப்போகிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள், யூதேயாவை நினைத்துக் கொள்ளுங்கள். 23ஆம் வசனம், நீங்கள் தூபங்காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினால் இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். இன்றைய கிறிஸ்தவம் அன்றைய யூதர்களை போல் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய உங்கள் கைகளிலே உங்களுக்கு தெரிந்த பாஷைகளிலே மொழிகளிலே எழுதி தந்திருக்கிற அவருடைய வேதத்திற்கு செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவருடைய சாட்சிகளுக்கு, வேதாகமத்திலே அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் சாட்சிகளுக்கும் திருஷ்டாந்தங்களாய் உங்களுக்கு படிப்பினைகளாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற யூதர்களுடைய அழிவை பார்த்தும் இஸ்ரவேலர்களின் சிறைப்படுத்துதலை பார்த்தும் அழிவை குறித்தும் படித்தும் நீங்கள் மனம் திரும்பவில்லை. இணங்கி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இணங்கி நடக்காமல் போனீர்கள். அதனால் இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். யூதர்களுக்கு, இன்றைய உலக கிறிஸ்தவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ தெரியாது. கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தின் எல்லைக்கு சென்று விட்டார் என்பதை உணர்ந்திருங்கள். உங்கள் கொண்டாட்டங்கள் அதற்கேற்ற வண்ணமாயிருக்கட்டும். இல்லை என்றால் கொண்டாடி கொண்டிருக்கிற போதே அழிவை சந்திக்கக்கூடும். அவருடைய நாள், அவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிறது போல இருக்கும். எல்லோரும் விழித்திருந்து காவல் காத்தாலும் திருடன் கொள்ளையடிக்கிறவன் வந்து கொள்ளையடித்து சென்றிருப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பின்னும் எரேமியா 24ஆம் வசனம், எரேமியா சகல ஜனங்களையும் சகல ஸ்திரீகளையும் நோக்கி, எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதராகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அருமையானவர்களே, இந்த பூமியின் மக்கள் இனங்களின் மத்தியில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்கிறார். ஏனெனில் கிறிஸ்தவர்கள் வாழுகிற தேசங்கள் அனைத்தும், கிறிஸ்தவர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகள் அனைத்தும் எகிப்தியர்களை போல் இருக்கிறது, எகிப்தை போல் இருக்கிறது. நீங்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல தேசங்களிலும் வாழ்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளங்களோ, உங்களுடைய மனதின் நினைவுகளோ, உங்களுடைய மனதின் எண்ணங்களோ எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 25ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானராக்கினிக்கு தூபம் காட்டவும் அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை நீங்களும் எவ்விதத்திலும் செலுத்துவோம் என்று நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள். நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை ஸ்திரப்படுத்தினது மெய்யே, அவைகளை செலுத்தினது மெய்யே. தங்கள் வாய்களினால் என்ன சாட்சியை ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார்களோ, நாங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் அதன் பட்டணங்களிலும் வீதிகளிலும் வீடுகளிலும் தெருக்களிலும்
வானராக்கினிக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து தூபங்காட்டி அவளை ஸ்தோத்தரித்து அவளை மகிமைப்படுத்தி அவளை திருப்திப்படுத்தி அவளை பணிந்து கொண்டது மெய்யே, சத்தியம். அதுபோல இங்கேயும் நாங்கள் அதைத்தான் செய்ய போகிறோம் என்று வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள். அதை சொன்னதும் மெய்யே, சத்தியம். நீங்கள் அதை அப்படியே செய்து நிறைவேற்றி காட்டியதும் சத்தியம் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் வாக்கு தத்தங்களை வேதாகமத்தில் தேவன் உங்கள் கைகளிலே எழுதி தந்திருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களையும், வாக்கு தத்தத்திற்குரிய வாக்கு தத்தங்களை சொந்தமாக்குவதற்குரிய நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தந்திருக்கிறாரே, நீங்கள் அவைகளை கை கொள்ளாமல் அந்நிய ஆவிகளை கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வருடாந்திர வாக்கு தத்தம் கூறுகிற கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள போதகர்களையும் கள்ள ஊழியக்காரிகளையும் கள்ள ஊழியக்காரர்களையும் பின்பற்றினீர்கள். வரும் நாட்களிலே அதைத்தான் செய்ய போகிறீர்கள். தினந்தோறும் மாதத்திற்கு ஒரு வாக்கு தத்தம், வாரத்திற்கு ஒரு வாக்கு தத்தம், தினந்தோறும் ஒவ்வொரு வாக்கு தத்தம், ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு வாக்கு தத்தம். இந்த திருடர்களை, இந்த கொள்ளைக்காரர்களை, இந்த பேலியாளின் மக்களின் கூட்டத்தை, பொய்சாட்சிக்காரர்களின் கூட்டத்தை, கிறிஸ்தவ மந்திரவாதிகளின் கூட்டத்தை, செத்தவர்களிடத்திலே குறி கேட்டு சொல்லுகிற குறிகாரர்களின் கூட்டத்தை, தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் போதகர்கள் என்றும் நம்பி அவர்களை பின்பற்றி அவர்களிடத்தில் தினந்தோறும் வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்ளுகிற மூடர்களான மதிகேடர்களான கிறிஸ்தவர்களே, நீங்கள் இவைகளை செய்து கொண்டிருக்கிறது மெய்யே. கர்த்தர் உங்கள் கரங்களிலே எழுதி தந்திருக்கிற, உங்கள் மொழிகளிலே, உங்கள் பாசைகளிலே எழுதி தந்திருக்கிற வேதத்தை புறக்கணித்து விட்டு வேத வசனங்களை கீழ்ப்படியாமல் வேத வசனங்களை கை கொள்ள மறந்து குறி சொல்லுகிற ஓநாய்களிடத்தில், செத்தவர்களிடத்திலே குறி கேட்டு சொல்லுகிற இந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களை பின்பற்றி தினந்தோறும் வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிற மதிகேடர்களான கிறிஸ்தவர்களே, சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை அந்நிய ஆவிகளை திருப்திப்படுத்துவதற்காக கர்த்தரை புறக்கணித்து தள்ளிவிட்டு நீங்கள் செய்து கொண்டிருப்பது அனைத்தும் சத்தியம். இது மெய், இது உண்மை. நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளப் போகிறதாக இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் தந்தார் என்று சொன்னால் அப்பொழுதே அடிக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வேதாகமத்திலே தந்திருக்கிறார் எல்லாவற்றையும். ஆனால் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனைகள் உண்டு, கட்டளைகள் உண்டு. நீங்கள் அவைகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இல்லாமல் வாக்குத்தத்தங்களை உரிமை சொத்தாக சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் பிரசங்கியார்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்நிய ஆவிகளை கொண்டு இந்த திருடர்களின் கூட்டம், கொள்ளை கும்பலின் கூட்டம் என்ன சொல்கிறது? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததிக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீதி போதனைகளையும் கை கொண்டே ஆக வேண்டும். எச்சரிப்புகளுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சொந்தமாக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லவும் முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கவும் முடியாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் வழிமரபை சேர்ந்த யூதர்களே தேவனுடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் கீழ்ப்படியாமல் போனபடியினால், எச்சரிப்புகளுக்கு கண்டனங்களுக்கு கீழ்ப்படியாமல், தங்கள் செவிகளை திறக்காமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் அழிக்கப்பட்டார்கள். யூதேயா வனாந்தரமாயிற்று. அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் யூதர்களுக்கு வந்த பேரழிவுகள்
கிறிஸ்தவர்களுக்கு வரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சும்மா இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் வாக்கி வந்த தீர்க்க தரிசனங்களை வாக்குறுதிகளை உங்களுக்கு தினந்தோறும் தந்தவுடனே உங்கள் மேல் வந்து பலிப்பதில்லை. சாபங்களை வாங்கிக் கொள்ளுகிறீர்கள், குவித்துக் கொள்ளுகிறீர்கள் உங்கள் மேல். மறந்து போகாதிருங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்றார். கிறிஸ்துவின் போதனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, எச்சரிப்புகளுக்கு, சத்திய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இவைகளை உங்கள் புறம்போக்கு தீர்க்கதரிசிகளோ, அப்போஸ்தலர்களோ, போதகர்களோ, ஊழியர்களோ சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் அந்நிய ஆவிகள், வானராக்கினியின் ஆவிகள், பாபிலோனின் ஆவிகள், அருவருப்புகளின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், மந்திரவாதிகளிடத்தில் குடியேறி இருக்கிற பேய்கள், பிசாசுகளின் ஆவிகள். அவர்களிடத்தில் தினந்தோறும் வாக்குத்தத்தம் வாங்கிக் கொள்ளுகிறீர்கள், வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒரு ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்க முடியாது. ஆனால் யூதர்கள் சாட்சி சொன்னது போல நீங்களும் சொல்லலாம். ஓ, இந்த பிரசங்கியார் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது, என் வறுமையை மாற்றி இருக்கிறது, ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது, சம்பூரணமான ஐஸ்வர்யத்தை தருகிறது, உயர்ந்த அந்தஸ்தில எங்களை கொண்டு சென்றிருக்கிறது. உண்மைதான், யூதர்களும் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் ஒரே நேரத்திலே அழிக்கப்பட்டார்களே. அப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவமும் அழியப் போகிறது. தேவனுடைய உக்கிர கோபத்தினாலே அந்நிய ஆவிகளிடம் இந்த ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களே அழிக்கப்பட போகிறீர்கள். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இவைகளை சாட்சிகளாய் சொல்லுவதும் சத்தியம், மெய். யூதர்களைப் போல இவைகளை குறித்து நீங்கள் மேடை ஏறி சாட்சி சொல்லுவதும் சத்தியம், உண்மை. நாங்கள் அவைகளை, அந்த ஆவிகளையே தொழுது கொள்வோம், அவைகளையே பின்பற்றுவோம், அவர்களுக்கே தசமபாகம் கொடுப்போம், அவர்களுக்கே காணிக்கை கொடுப்போம், அவர்களுக்கு நன்கொடைகளை கொடுப்போம், எங்களையே அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிறீர்களே, அதுவும் மெய், அதுவும் சத்தியம், அதுவும் உண்மை. நீங்கள் சொல்லுகிறபடியே நடக்கிறீர்கள் யூதர்களைப் போல, அதுவும் சத்தியம். நீங்கள் மனம் திரும்பவில்லை. ஆகையால் 26ஆம் வசனம், ஆகையால் ஈத்து தேசத்தில் குடியிருக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனான என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், ஏனெனில் அவர்கள் உயிரோடு இருந்தால் தானே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே ஆணையிடுவார்கள். எப்படி? இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனானை என்று இனி ஒரு யூதனுடைய வாயிலும் அந்த வார்த்தை வராது, ஆணையிடுவதில்லை என்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்களே, ஆண்டவரான பரிசுத்தாவியான, சத்தியமா சொல்றேன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே சத்தியமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சத்தியமிட்டு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் நாமத்திலே சத்தியமாய் சொல்லுகிறேன் என்றெல்லாம் ஆணையிடுகிறீர்களே, இனி ஒருவனுடைய வாயிலும், அன்று யூதர்களுடைய வாயிலே கர்த்தருடைய நாமத்தினாலே என்று ஒருவனும் இனி ஆணையிடுவதில்லை. ஏனெனில் ஒருவனும் உயிரோடு இருக்க போவதில்லை, நீடித்த நாட்கள் உயிர் வாழப் போவதில்லை, எல்லாரையும் அழிக்கப் போகிறேன் என்கிறார். அழித்தும் போட்டார். அதுபோல இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாயிலிருந்து இனி பரிசுத்தாவியின் நாமம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை பெற்றேன், இதை பெற்றேன் என்று இனி ஒருவனும் சாட்சி சொல்ல மாட்டாய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பேரழிவுகள் யூதர்களுக்கு சம்பவித்தது போல உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு சம்பவிக்கப் போகிறது. உங்கள் நடத்தை சரியில்லை, உங்கள் செயல்கள் சரியில்லை, உங்கள் கொண்டாட்டங்கள் சரியில்லை, உங்கள் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவை ஆராதிக்கிற வழிமுறைகள் சரியில்லை, உங்களை நடத்துகிறவர்கள் சரியில்லை. அதனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்கப் போகிறது.
அருமையானவர்களே, 27ஆம் வசனம், இதோ நான் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருப்பேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனுஷர் அனைவரும் ஒளிந்து தீர்மளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். எகிப்து தேசத்தில் குடியேறி இருக்கிற அனைத்து யூதர்களும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். எகிப்து மகா செழிப்பான தேசம். அங்கே பஞ்சம் வராது, அங்கே கொள்ளை நோய் வராது, அங்கே யுத்தம் வராது, அங்கே சுகமாய் தரித்து வாழலாம் என்று யூதர்கள், மீதம் இருந்த யூதர்கள், பெண்டு பிள்ளைகள் அனைவரோடும் அங்கே சென்றார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அங்கே பட்டயம் வரும், பஞ்சம் வரும். எப்படி வரும்? நீங்கள் எந்த பட்டயத்திற்கு பயந்தீர்களோ அந்த பட்டயம் எகிப்தின் மேல் கொள்ளையாய் இறங்கும். ஏன் காரணம்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒப்பிராவும் அவனுடைய சேனைகளும் அந்த தேசத்து ஜனங்களும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த பட்டயம், நீங்கள் பயந்த பாபிலோன் ராஜாவின் நேபுகாத்நேச்சாரின் பட்டயம், யுத்த சேனை, யுத்தத்தின் பட்டயம் எகிப்தை மூடும். அவர்கள் எகிப்து தேசத்தை முற்றுகை போடுகிற போது அங்கே பஞ்சம் வரும். நீங்கள் பஞ்சத்தால் சாவீர்கள். மீதம் இருக்கிறவர்கள் பார்வோனின் சேனைகளால் சங்கரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, அந்நிய ஆவிகளை பின்பற்றுகிற அனைவரும், கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை, கள்ள ஊழியக்காரர்களை, குறி சொல்லுகிறவர்களை, வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுகிறவர்களை, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுகிற உலக பிரசங்கிகளை பின்பற்றுகிறவர்களே, யோசியுங்கள். அனைத்தும் ஒரு நாளிலே உங்கள் மேல் வரும். யூதர்களுக்கு எப்படி வருவிக்கப்பட்டதோ கர்த்தர் அவர் மேல் அவரே ஆணையிட்டு சொல்லுகிறார், வரும் என்று. வரத்தான் போகிறது. நாட்கள் ஒருவேளை கடந்து செல்லலாம், தாமதமாகலாம். ஆனால் அவர் ஏன் தாமதிக்கிறார்? அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் கூட அந்த அழிவிலே பங்கெடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அனைவரும் தப்பித்துக் கொள்ள வேண்டும், மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவர் கூட அவருடைய பிள்ளைகளிலே, அவர் தெரிந்து கொண்டவர்களிலே, அவர் முன்குறித்தவர்களிலே ஒரு ஆத்துமா கூட அழிவை சந்திக்க கூடாது என்பதற்காக தாமதிக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ கடந்த ஆண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம். சிலர் முறுமுறுப்பது எனக்கு கேட்கிறது. இவன் கடந்த ஆண்டும் இப்படித்தான் சொன்னான். டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதிக்குள் என்ன வேண்டுமானாலும் சம்பளிக்கலாம், எச்சரிக்கையாக இருங்கள் என்று தாமதித்தது. நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கிறது, முறுமுறுப்பது எனக்கு கேட்கிறது. அருமையானவர்களே, அவர் தாமதிக்கிறார் என்றால் நான் சொன்ன செய்திகள் பொய்யல்ல, வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் பொய்யல்ல. நான் என்னுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லவில்லை, குறி சொல்லவில்லை. வேதாகம தீர்க்க தரிசனங்களை, வேத வசனங்களின் அடிப்படையிலே உங்களுக்கு சொன்னேன். தாமதிக்கிறது, அது பொய் சொல்லவில்லை. தாமதித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் இதுதான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் 9, 10, 11 வசனங்களை படிக்குங்கள். ஒருவராகிலும், அவர் தெரிந்து கொண்டப்பட்ட தம்முடைய பிள்ளைகளில் ஒருவராகிலும் அழிவை சந்திப்பது அவர் விரும்பவில்லை. சகல பேர் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார், தாமதிக்கிறார். கர்த்தருடைய நாள் திருடன் வருகிறது போல இருக்கும். இரவிலே திருடன் வருவது போல இருக்கும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். அழிவை சந்திக்க ஆயத்தப்படாதிருங்கள். பேரழிவுகளை சந்திக்க ஆயத்தப்படாதிருங்கள். கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். அவர் தாமதிக்கிறார் என்றால் நீ நானும் சகல ஆத்துமாக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார், தாமதிக்கிறார்.
இதோ அவர் சொல்லுகிறார், இதோ நான் அவர்கள் மேல் நன்மைக்கு அல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருக்கிறேன். அவருடைய ஜாக்கிரதை எப்படி இருக்கிறது? நன்மைக்காக இல்லை, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, சத்திய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களின் மேல் தீமைக்கே எச்சரிக்கையாயிருக்கிறார், ஜாக்கிரதையாயிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளின் வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு, அந்நிய ஆவிகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஓடுகிறவர்களுக்கு, அந்நிய ஆவிகளை கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே பொய்சாட்சி சொல்லுகிறவர்களின் மேல், பணம் சம்பாதிக்கிறவர்களின் மேல் கர்த்தர் நன்மைக்கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருக்கிறார். நன்றாக புரிந்து. எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனிதர் அனைவரும் ஒளிந்து திருமணமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள், யுத்தத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். வரும் நாட்கள் உங்களுக்கு யுத்தமும் பஞ்சமும் வரும் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்களும் மின்னலும் இடிமுழக்கமும் சங்காரமாய் வரும். வரும் நாட்களிலே உங்களுக்கு யுத்தம் வரும், பஞ்சம் வரும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அங்கே யூதர்களுக்கு யுத்தமும் பஞ்சமும் வந்தது. அருமையானவர்களே, இங்கே கொள்ளை நோய்களும் நிலநடுக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் சங்காரமும் வரும், மின்னலும் இடிமுழக்கமும் பெரும் கல்மழையும் வரும். பொறுமையை காத்திருங்கள், மனம் திரும்புங்கள். ஆனாலும் பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள். கொஞ்சம் பேராய் தப்பி போக நினைக்கிறவர்கள் அனைவரும் கொஞ்சம் பேர் யூதாவுக்கு தப்பி போவார்கள், திரும்பி போவார்கள். மற்றவர்கள் அனைவரும் எகிப்திலே சங்காரமாவார்கள், யூதர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்படியே எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க வந்த யூதர்கள் மீதியான அனைவரும் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ யாருடைய வார்த்தை மெய்ப்படும் என்று அறிவார்கள். இது சம்பவிக்கிற போது, இந்த பேரழிவுகள் சம்பவிக்க ஆரம்பிக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை மெய்ப்படுகிறதோ அல்லது உங்கள் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்களுடைய பொய் வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள், தினந்தோறும் அள்ளி வீசுகிற ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் நிறைவேறப் போகிறதா என்பதை நீங்கள் அடையாளமாய் காணப்போகிறீர்கள், அறிய போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். நான் இவ்விடத்தில் உங்களை தண்டிப்பேன் என்று உங்களுக்கு விரோதமாய் சொன்ன என் வார்த்தைகள் மெய்ப்படும் என்று நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு இதுவே அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது அடையாளமா? அழிவை சந்திக்க போகிறீர்கள் என்பதை அவர் அடையாளமாய் சொல்லுகிறார். யூதர்களுக்கும் அதைத்தான் சொன்னார். அதைத்தான் அவர்கள் எகிப்திலே சந்தித்தார்கள். கர்த்தரை அல்ல, யூதேயா தேசத்தை அவர்கள் சந்திக்கவில்லை. தப்பி போகிறவர்கள் மட்டுமே யூதேயாவிலே தஞ்சம் புகுந்தார்கள், யூதேயாவை கண்டார்கள், யூதேயாவுக்கு சென்றார்கள். மற்றவர்கள் அனைவரும் எகிப்திலே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் சந்தித்து அழிக்கப்பட்டார்கள். இன்றைய கிறிஸ்தவமும் அதைத்தான் சந்திக்கப் போகிறது. யுத்தத்தையும் பஞ்சத்தையும் அல்ல, நிலநடுக்கங்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் கொள்ளை நோய்களையும் சந்திக்கப் போகிறது. அப்பொழுது இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கர்த்தர் சொல்கிறார். 30ஆம் வசனம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஒரு அடையாளத்தை வனாந்தரத்திலே மந்தை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னார், காபிரியேல் தூதன் மூலமாய். யாருக்கு? நான் முதலாவது வாசித்தேனே, லூக்கா 2ஆம் அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்களிலே காபிரியேல் தூதன் மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள். அவர்கள் யார்? நான் அவர்களை குறித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அங்கே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி ஒரு காரியத்தை சுட்டி காட்டினான் காபிரியேல் தூதன்.
இன்று நாளை கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டங்கள். அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்று 11ஆம் வசனம், தேவதூதன் 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த நாளை தான் நீங்கள் இன்றும் நாளையும் கொண்டாட போகிறீர்கள். இரட்சகர் பிறந்திருக்கிறார், அழிக்கிறவர் அல்ல, இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதற்கு அடையாளம் என்ன? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதை விசுவாசிக்கிறாயா இன்றைய கிறிஸ்தவர்களே? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். நீங்கள் முன்னணையில் கிடத்தப்பட்டிருக்கிற இயேசுவை கண்டீர்களா? அது உங்களுக்கு அடையாளம் என்றார். யார்? கபிரியேல் தூதன். இன்று நீங்கள் எதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மாட்டு கொட்டகையிலே, மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு என்று வேத வசனத்தை நம்பாமல் திரித்து கோரி அதை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ரோட்டோரங்களிலே, தெருவீதிகளிலே புல் தொட்டிகளை, புல்கூடுகளை அமைத்து அங்கே சிலைகளை வைத்து இயேசுவை அங்கே இங்கே பிறந்தார் என்று காண்பிக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இயேசு கிறிஸ்து எங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார்? கபிரியேல் தூதன் மந்தை மேய்க்கிறவர்களுக்கு சொன்னான். எங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார்? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் எப்படி வாழ்த்து பாடல் பாடுகிறீர்கள்? கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து பாடல். பிள்ளை கந்தல் துணிகளில், கந்தை துணிகளில் மூடி மரியாள் மாட்டு தொட்டிலே கிடத்தினாள், மாட்டு கொட்டகையில் கிடத்தினாள். அப்படித்தானே பாடுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி 7 மடிப்புகள் கொண்ட புத்தம் புதிய துணியிலே சுற்றி பிள்ளையை முன்னணையிலே கிடத்தினாள். முன்னணை என்றால் என்ன அர்த்தம்? தீவன தொட்டி. மாட்டுக்கு தீவனம் வைக்கிற தொட்டி அல்ல, ஆட்டுக்கு தீவனம் வைக்கிற தொட்டி அல்ல, கழுதைக்கு தீவனம் வைக்கிற தொட்டி. இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரிய புறம்போக்குகளே, நீங்கள் கழுதையின் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்ட 7 மடிப்புகள் கொண்ட புத்தம் புதிய வெண்ணிற துணியிலே பொதிந்து கிடத்தப்பட்ட இயேசுவை நீங்கள் காணவில்லை, நீங்கள் ஆராதிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொன்னான், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். நீங்கள் அடையாளத்தையே மாற்றிவிட்டவர்களாயிற்றே. முன்னணையின் அடையாளத்தை, துணிகளிலே சுற்றப்பட்ட இயேசுவின் குழந்தை இயேசுவின் அடையாளத்தையே மாற்றிவிட்டீர்களே. கந்தை துணி, 7 மடிப்புகள் கொண்ட புத்தம் புதிய துணி, அதிலே பொதிந்து சுற்றி முன்னணையிலே, கழுதையின் முன்னணையிலே, தீவன தொட்டியிலே கிடத்தினாள். அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறான், மாடு தன் எஜமானையும். மாட்டுக்கு தன்னை வளர்க்கிறவன் யார், தன்னுடைய உரிமையாளர் யார் என்று மாட்டுக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரிகிறதோ கிறிஸ்தவனே? இல்லை. உன் எஜமானன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ மறந்து விட்டாய். நீ உன் எஜமானன் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், போதகன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற, அவர்கள் வழியாக உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளித்தருகிற, வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுகிற அந்நிய ஆவிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உங்கள் எஜமானர்கள்
நீங்கள் மாடுகளை போல் இருக்கிறீர்கள். மாடு தன் எஜமானை அறியும், ஆனால் நீங்களோ உங்கள் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கிறீர்கள். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். கழுதைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எஜமானே. அவர் கழுதைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனே. அவருடைய முன்னணை, அவர் எங்கே கிடத்த போகிறார் என்பது அந்த கழுதைக்கு தெரியுமா? ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். என் ஜனம் என்று சொல்லுகிறார் யார்? இஸ்ரவேல், தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவனே. நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதினால் நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ராயேலன். நீ உன் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கிறாய். அவர் எங்கே பிறந்தார் என்பதை அறியாதிருக்கிறாய். அவர் மாட்டு கொட்டகையிலே பிறக்கவில்லை. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை பெற்றவள் கிச்சிலி மரத்தின் கீழே உம்மை பெற்றாள். உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். ஆம், ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். மரியாள் வேதனைப்பட்டு மனிதகுமாரனாகிய இயேசுவை, உன் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிச்சிலி மரத்தின் கீழே நிழலிலே புல்வெளியிலே வேதனைப்பட்டு பெற்றாள். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவள் எங்கே கிடத்தினாள்? அவள் இயேசுவை பெற்றெடுத்தது ஆரஞ்சு பழமரத்தின் நிழலிலே புல்வெளியிலே. அதை சுற்றியது கந்தை துணி, அழுக்கு துணியிலே அல்ல, கிழிந்த துணியிலே அல்ல, 7 மடிப்புகள் கொண்ட புத்தம் புதிய துணியிலே பிள்ளையை சுற்றி கழுதையின் முன்னணை, கழுதையின் தீவன தொட்டியிலே கிடத்தினாள். அதை ஏசாயா சொல்லுகிறார். நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி அந்த அடையாளத்தை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள்? இயேசுவை மாட்டுக் கொட்டகையிலே பிறந்தார், புல்கூட்டிலே கிடத்தப்பட்டார். இல்லை, வசனத்தையே அறியாத கிறிஸ்தவர்களே, நீங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், வேதம் கற்றவர்கள். புரிந்து கொள்ளுங்கள், அடையாளங்களை மாற்றிக்கொண்டீர்கள். மந்தை மேய்ப்பர்கள் பலிக்கடாக்களாய் எருசலேம் தேவாலயத்திற்கு பலி செலுத்தப்படும்படியாய் ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள். இன்று நீங்கள் பலிகளாய், அந்தி கிறிஸ்துவுக்கு பலிக்கடாக்களாய், உங்கள் மேய்ப்பர்களால், உங்கள் போதகர்களால், உங்கள் தீர்க்கதரிசிகளால், உங்கள் அப்போஸ்தலர்களால், உங்கள் ஊழியக்காரர்களாய் அந்தி கிறிஸ்துவின் பலிக்கடாக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நற்செய்தி வந்தது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடையாளங்களை மாற்றிவிட்டீர்கள். கழுதையின் முன்னணையிலே தீவன தொட்டியிலே இயேசு கிடத்தப்பட்டார் என்றால் நீங்கள் மாட்டுக் கொட்டையிலே பிறந்தார் என்கிறீர்கள். அவர் கிச்சிலி மரத்தின், ஆரஞ்சு பழ மரத்தின் அடியிலே புல்வெளியிலே மரியாள் அவரை பெற்றெடுத்தார் என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் புல்கூடுகளிலே தீவன தொட்டியிலே, மாட்டின் தீவன தொட்டியிலே பிறந்தார் என்கிறீர்கள். வசனத்தை, சத்தியத்தை மாற்றுகிறீர்கள், சத்தியத்தை பொய்யாய் மாற்றுகிறீர்கள். அடையாளத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், அடையாளத்தையே மாற்றிவிட்டீர்கள். மந்தை மேய்ப்பர்கள் எருசலேமிலே பலியிடப்படும்படியாய் ஆடுகளை மந்தையிலே வனாந்தரத்திலே மேய்த்துக் கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்குத்தான் நற்செய்தி அறிவித்தான் கபிரியேல் தூதன். பரமசேனையின் தூதர்களின் சேனை அங்கே வந்து அவர்களோடு பாடியது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கிறிஸ்தவனே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுகிறவனே, நீ தேவனுக்கு மகிமையாக இருக்கிறாயா? பூமியிலே சமாதானம் உன்மூலமாய் வருவதற்கு காரணமாய் இருக்கிறாயா? சக மனிதர்களை நேசிக்கிறாயா? இல்லையே. பின் எங்கே உன்னிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கிறது? நீ எப்படி கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடலாம்? தேவனை துக்கப்படுத்துகிறாய். மறந்து போகாதே, நீ அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய சேனைகளையும் அவனுடைய ஆவிகளையும் பின்பற்றி ஜனங்களை அந்தி கிறிஸ்துவுக்கு பலிக்கடாக்களாய் மேய்த்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இங்கே சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்,
ஒரு சில நிமிடங்களில் இந்த செய்தி நிறைவடையும். எரேமியா 44:30. இதோ நீங்கள் நான் சொன்ன என் வார்த்தைகள் மெய்ப்படும் என்று நீங்கள் அறிவதற்கு இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். வரும் நாட்களிலே தேவனை துக்கப்படுத்துகிற கிறிஸ்தவர்களே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை அட்டூழியங்களாய் கொண்டாடி, அநியாயமாய் கொண்டாடி, தேவனை, கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தி அவருடைய கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லுகிற கிறிஸ்தவர்களே, அழிவு, அவருடைய வார்த்தை இறங்க போகிறது, அழிவு வரப்போகிறது, இது உங்களுக்கு அடையாளம் என்று சொல்கிறார். இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்துருவும் அவன் பிராணனை வாங்க தேடினவனுமாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தது போல, அது நிறைவேறிய காரியம், அதை அடையாளமாய் காட்டுகிறார். அதுபோல நீங்கள் சுபிட்சமாய் தங்கியிருக்கும்படியாய் குடியேறி இருக்கிற எகிப்தையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒப்பீராவையும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடையாளம் என்ன? நீங்கள் குடியேறி இருக்கிற, உங்களுக்கு அடைக்கலம் தந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒப்பீராவையும் அவனுடைய சேனைகளையும் எகிப்தையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை அழிப்பான், உங்களையும் அழிப்பான். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களே, உலக கிறிஸ்தவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களே, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறீர்கள், பிதாவாகிய தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள், அழிவை சந்திக்க போகிறீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒருவேளை நாட்கள் தாமதிக்கலாம். 2004ஆம் ஆண்டு சுனாமியை நினைத்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் 25ஆம் தேதி இதே கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அன்று பேரழிவை இந்த உலகம் சந்தித்தது. அதை பார்க்கலும் 100 மடங்கு பேரழிவை வரும் நாட்களிலே சந்திக்கப் போகிறீர்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படியுங்கள். அந்த வார்த்தைகளின்படியே அழிவு பட்சிக்கிற அக்கினியாய் தேவன் தம்முடைய சேனைகளை 20 கோடி அக்கினி ஜுவாலைகளுக்கொப்பான கர்த்தருடைய ஊழியக்காரர்களை யுத்த ராணுவத்தோடு வருகிறார். பேரழிவை சந்திக்கப் போகிறீர்கள். நிலநடுக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள், கடல் புயல்கள், கொள்ளைகள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள், கொள்ளை நோய்கள் மூலமாய் கர்த்தர் பூமியின் ஜனங்களை வாரிக் கொள்ளப் போகிறார். அந்த பேரழிவுகள் வரப்போகிறது, சந்திக்க போகிறது. நீங்கள் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுகிறீர்களா, பேரழிவுகளை சந்திக்க ஆயத்தப்படுகிறீர்களா என்பதை மனதிலே கொண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுங்கள். உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்திற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி என்னுடைய செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நிறைவேற செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.